திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நடைபெற்று வரும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேசி வருகிறார். அதனை பார்க்கலாம். இருங்காட்டுக்கோட்டை மரமலை நகர்னு திருவள்ளூர் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய தொழில் வளாகம் எல்லாமே முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான். அதுதான் இந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்களுக்கு ஏராளமான வேலைவாய்ப்புகளை வழங்கி அவங்களும் அவங்க குடும்பங்களும் பொருளாதாரத்தில் இன்றைக்கு முன்னேறக்கூடிய அடித்தளமாக அமைந்திருக்கு. கார் உற்பத்தி தொழிற்சாலைகளை தொடங்கி கண்ணாடி உற்பத்தி தொழிற்சாலைகள் வர எல்லாமே தலைவர் கலைஞருடைய காலத்தில் தொடங்கப்பட்டதுதான். உலோக தகடு முதல் ஏர் கண்டிஷன் வர பணிகளை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். அதையெல்லாம் முழுசா பட்டியல் போட்டா இன்னும் ஒரு மணி நேரம் அதற்கு நேரம் தேவைப்படும். அதனால சிலவற்றை மட்டும் தலைப்புச் செய்திகளாக நான் சொல்ல விரும்புகிறேன். எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் அனல் மின் நிலைய பணிகள் 18,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருது. 16,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை மெட்ரோ ரயில் பணிகள் இப்போ பட்டாபிராம் வர நீடித்து தரப்பட்டிருக்கு. குத்தம்பாக்கத்தில் புதிய பேருந்து முனையம், திருத்தணியில புதிய பேருந்து நிலையம், திருவள்ளூர்ல புதிய பேருந்து நிலையம், மாநல்லூர்ல மின்வாகன பூங்கா, திருவத்தியூர்ல கடற்கரை மேம்பாட்டு பணிகள், திருவத்தியூர் குப்பத்தில் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மீன்பிடி துறைமுகம், பூந்தமல்லியில அதிநவீன திரைப்பட நகரம், கவரப்பேட்டை சத்தியவேடு சாலை பணிகள், திருவள்ளூர் அரக்கணம் சால 4 வழிச்சாலை ஆகப் போகுது. 60 சிறு பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. பொன்னேரி கவரப்பேட்டை இடையே ரயில்வே மேம்பாலம், திருவள்ளூர்ல அறிவுசார் நகரம், திருத்தணி அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்படுவது, சின்ன நுளம்பூர் உயர்மட்ட பாலம், இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 173 கோடி ரூபாயில பெரியபாளையம் பவானி அம்மன் கோயில் திருப்பணிகள், 183 கோடி ரூபாயில திருத்தணி சுப்பிரமணிய சாமி கோயில் திருப்பணிகள், 52 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் திருப்பணிகள், 18 கோடி ரூபாயில சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சாமி கோயில் திருப்பணிகள், அம்பத்தூர்ல தொழிலாளர் தங்கும் விடுதி, திருமழிசை துணை நகர திட்டம், 78 மருத்துவ உள்கட்டமைப்பு வசதிகள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பட்டியலை வாங்கி பார்த்தப்போ எனக்கு கொஞ்சம் மலைப்பா இருந்துச்சு. எல்லா திட்டங்களையும் திருவள்ளுவருக்கு திருப்பி விட்டாங்களே கூட நினைச்சேன். அமைச்சர் நாசர் அந்த அளவுக்கு தன் மாவட்டத்திற்கு திட்டங்களை கேட்டு வாங்கி சாதனை படைத்திருக்கிறார். இப்படித்தான் இந்த மாவட்டம் மட்டும் இல்ல, அனைத்து மாவட்டங்களுக்கும் பல திட்டங்களை இந்த திராவிட மாடல் ஆட்சியில தொடர்ந்து நாம வழங்கிட்டு வரோம். ஏற்கனவே இருந்த அதிமுகவுடைய 2 ஆட்சி காலத்துல 10 ஆண்டு காலமாக முடங்கி கிடந்த உட்கட்டமைப்பு வளர்ச்சி பணிகள் கடந்த 4 ஆண்டுகளாகத்தான் அது சுறுசுறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. இன்று 390 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டங்களை நான் அடிக்க நாட்டியிருக்கிறேன். இன்று திறந்து வச்சிருக்கக்கூடிய திட்டங்களுடைய மொத்த மதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா 418 கோடி ரூபாய். 2,02,531 பயனாளிகளுக்கு
357 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்குறேன். அந்த வகையில ஒட்டுமொத்தமாக கூட்டி பார்த்தீங்கன்னா 1166 கோடி ரூபாய் மதிப்பிலான விழாவா இது நடைபெற்று. இந்த விழாவில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தரது என்ன தெரியுமா? பல ஆண்டுகளா இருந்த பிரச்சனை அது தீர்ப்பு அதிகமான அளவு இன்றைக்கு மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில பட்டா வழங்குறது தான் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு வழங்க போறோம் தெரியுமா? இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 63,124 பேருக்கு பட்டா வழங்க போறோம். நான் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளே இந்த அளவுக்கு பட்டா வழங்குறது இந்த நிகழ்ச்சியில் தான் இவ்வளவு அதிகம். இதுக்காக பாடுபட்டு இருக்கக்கூடிய வருவாய்த்துறை, மாவட்ட நிர்வாகம் அனைவருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் பாராட்டுக்கள், என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில வாழ்விடம் என்பது ரொம்ப அத்தியாவசியம், முக்கியமானது. அந்த உரிமையும் கொடுக்கிறது தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. திருவள்ளூர் வந்துட்டு உங்க எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யாம நான் போக முடியுமா? அதனால புதுசா ஒரு 5 அறிவிப்புகளை நான் இந்த விழாவில் வெளியிட போறேன். முதல் அறிவிப்பு, கடம்பூர் ஊராட்சி ஒன்றியம் தண்டலம் கலசவநல்லத்தூர் சாலையில கூவமாற்றில் குறிக்க 20,37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, திருவாலாங்காடு ஊராட்சி ஒன்றியம் மணவூர் லட்சுமி விசாலபுரம் சாலையில, விலாசபுரம் சாலையில கொசஸ்தலையாறு ஆற்றில் குறுக்க 23,47 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.